வெல்கம் டு நரதர் அகாடமி. இந்த வீடியோவில் ரியல் அனாலிசிஸில் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்கவுண்டபிள் செட்ஸ்னால் என்ன, டெஃபினேஷன், எக்ஸாம்பிள், அப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஃபியூ இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் வித் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டபிள். இப்போது கவுண்டபிள்னால் என்ன சொல்கிறோன்னாக்க, இப்போ ஒரு செட் இருக்குது, ஓகேவா? அந்த செட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை இது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட், தேர்ட் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுதுன்னா, ஓகேவா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கவுண்டபிள் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? ஸோ இது நம்ம இந்த வேர்டுக்கான மீனிங். இப்போ மேத்தமெட்டிக்கலாக எப்படி கொண்டுட்டு வரது கவுண்டபிள் கான்செப்ட் இதுதான். அதாவது ஒரு செட்டை எப்போ கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவோன்னா, அதோட எலமெண்ட்ஸ் வி கேன் அரேஞ்ச் தம் இன் சம் ஆர்டர் லைக் 1 2 3 அந்த மாதிரி. இது ஃபஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட்டுன்னு எண்ணி வைக்க முடியும். ஸோ அப்போது நம்ம கவுண்ட் பண்ணுறதுனாலே நமக்கு என்ன நம்பர் சிஸ்டம் ஞாபகத்துக்கு வரும்? நேச்சுரல் நம்பர் சிஸ்டம், இல்லையா? ஸோ அப்போ கவுண்டபிள் செட்டுனாலே என்ன அப்படின்னாக்க, நேச்சுரல் நம்பர்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஏன் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்க, இப்போ மேத்தமெட்டிக்கலாக நம்ம கவுண்டபிலிட்டி சொல்லணும் அப்படின்னாக்க என்ன பண்ணுவோன்னா, இப்போ கவுண்ட் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்? நேச்சுரல் நம்பர்ஸ் தானே. ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர்ஸோடு தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ கம்பேரிசன் அப்படின்னும் போது மேத்தமெட்டிக்கலி எப்படி ஒரு ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா, பை 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ். 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ்னால் என்ன மீனிங்? 1-1ஆகவும் இருக்கணும், on-2ஆகவும் இருக்கணும். அப்போ 1-1னா என்ன, on-2னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு செட்டு எடுத்துக்கிறேன். இது என்ன, இந்த எக்ஸாம்பிள் நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இது டொமைன் எடுத்துக்கோங்க, இது கோடொமைன் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிற டொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் ஒரு இமேஜ், டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருந்தது அப்படின்னா அது பேர் 1-1 ஃபங்க்ஷன், ஓகேவா? ஸோ இங்கே டொமைனில் ஒரு செட் எடுத்துக்கிறோம், கோடொமைனில் ஒரு செட் எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு மேப்பிங் பண்ணுறோம். பை மீன்ஸ் ஆஃப் அ மேப்பிங் நம்ம மேப் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? இமேஜ்னு சொல்லுவோம். டொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருந்ததுன்னா அது பேர் 1-1 ஃபங்க்ஷன். அதே போல் கோடொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் டிஸ்டிங்க்ட் ப்ரீ இமேஜ் இங்கே இருந்தது அப்படின்னா அது பேர் on-to ஃபங்க்ஷன், ஓகேவா? போத் 1-1 அண்ட் on-to இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் நம்ம எடுத்துக்கக்கூடிய செட்டுக்கும் இருந்ததுன்னா அந்த செட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கவுண்டபிள் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஸோ இதுதான் மெயின் கான்செப்டே, இந்த வீடியோட மெயின் கான்செப்டே இதுதான். ஸோ அப்போ கவுண்டபிலிட்டி அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த நம்பர் சிஸ்டம் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஆரிஜினேட் ஆன நம்பர் சிஸ்டம் என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அது எப்படி ஆரிஜினேட் ஆனதுன்றது நமக்கு தெரியும். எதுக்காகனா அந்த கவுண்டிங் பர்பஸ்க்காக கொண்டு வந்திருப்போம், இல்லையா? ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர்ஸோட 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கிற செட்டை மட்டும்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? கவுண்டபிள் செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு அவுட்லைன். இப்போ நம்ம டெஃபினேஷன்ஸ் ஒன்றா பார்ப்போம், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனைட் செட்டு. இப்போ ஃபைனைட் செட்டுன்றது நமக்கு என்னன்றது தெரியும், அதோட எண்டு என்னன்றது தெரியணும், இல்லையா? தெரிஞ்சதுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஃபைனைட் செட். எண்டு என்னன்றது தெரியணும் அப்படின்னா 1 2 3 4 தட் இஸ் அரேஞ்ச் பண்ணி வி நோ வேர் இட் எண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கிற செட்டு தான் ஃபைனைட் செட்டுன்னு சொல்கிறோம். ஸோ மேத்தமெட்டிக்கலி எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, ஒரு செட்டு எப்போ ஃபைனைட்டாக இருக்கும்னா, ஒன்று அது எம்டியாக இருக்கணும். எம்டி செட் இஸ் அ ஃபைனைட் செட். இல்லைன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சப்செட் எடுத்துக்கோங்க, 1 to etc up to n. இந்த சப்செட்டுக்கும் நம்மளோட செட்டுக்கும் ஒரு பைஜெக்ஷன் இருக்கணும். பைஜெக்ஷன்னா என்னது? 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ், சரியா? ஸோ எஸ்ன்ற செட்டுக்கும் இந்த 1 to etc up to இந்த n என்னவா வேணா இருக்கலாம், 10 20. இந்த செட்டில் 10 இருந்ததுன்னா இங்கேயும் 10, 1 to 10. இந்த செட்டில் 20 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா இங்கேயும் 20. ஸோ ஒரு பைஜெக்ஷன் இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்கிறோம்? ஃபைனைட் செட். ஸோ எய்தர் எம்டி செட்டு இல்லைனா பைஜெக்ஷன் ஃப்ரம் 1 to n onto the set எஸ் இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறோம்? ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்கிறோம். இது மேத்தமெட்டிக்கல் டெஃபினேஷன் தான். பட் நம்ம செட்டை பார்த்த உடனே அது ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டான்றது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும், ஓகேவா? ஸோ நாட் ஃபைனைட்டாக இருந்ததுன்னா அதை என்ன சொல்கிறோம்? நம்ம இன்ஃபைனைட். ஸோ இப்போ இது ப்ராட் கிளாசிஃபிகேஷன். என்னென்னா ஒரு செட்டு ஒன்றும் ஃபைனைட்டாக இருக்கும், இல்லைனா என்னவா இருக்கும்? இன்ஃபைனைட்டாக இருக்கும். அடுத்தது என்யூமரபிள் செட். என்யூமரபிள்னா அதான் சொன்னேன் இல்லையா, அதாவது இது ஃபஸ்ட் எலமெண்ட், இது செகண்ட் எலமெண்ட், இது தேர்ட் எலமெண்ட்டு நம்ம எண்ணி வைக்கிறோம் இல்லையா, இந்த செட்டு தான் என்ன சொல்கிறோம்? என்யூமரபிள். என்யூமரபிள் எப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அ 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் ஃப்ரம் த செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆன் டு த செட் எஸ், ஓகேவா? ரைட். அடுத்தது கவுண்டபிள். அப்போ கவுண்டபிள்னா என்ன மீனிங்னா, ஒன்று இந்த செட்டு ஃபைனைட்டாக இருக்கணும், இல்லைனா என்யூமரபிளாக இருக்கணும். ஃபைனைட் செட்டும் கவுண்டபிள் தான், என்யூமரபிள் செட்டும் என்னது? கவுண்டபிள் தான். இப்போ கவுண்டபிள் இல்லை ஒரு செட் அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம்? அன்கவுண்டபிள் செட். அதில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதே நம்மளால் எண்ண முடியாது, சரியா? இப்போது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கவுண்டபிள் செட் இஸ் நேச்சுரல் நம்பர்.
ஏன் நேச்சுரல் நம்பர்னா நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ணுறேன். எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, லெட் எஃப் பி எ மேப்பிங் டிஃபைன் ஃப்ரம் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், ஐடென்டிட்டி மேப்பிங். ஓகேவா? ஸோ இது என்ன மேப்பிங்? இது ஐடென்டிட்டி மேப்பிங். ஐடென்டிட்டி மேப்பிங் மேப் பண்ணோன்னா இது பைஜெக்ஷன் தானே. ஸோ ஒரு டொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் ஒரு டிஸ்டிங்க்ட் ப்ரீமேஜ் இருக்க போது, அதே போல் கோடொமைனில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் இங்கே டொமைனில் ஒரு ப்ரீமேஜ் டிஸ்டிங்க்ட் ப்ரீமேஜ் இருக்க போகுது. ஸோ இது ஒரு பைஜெக்ஷன். தேர்ஃபோர் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் கவுண்டபிள். அடுத்தது இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்ன்றது என்னது? 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இதெல்லாம் தான் என்னது? இன்டீஜர்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இன்டீஜர்ஸும் கவுண்டபிள். எப்படி கவுண்டபிள்? அதுக்கு தான் இந்த மேப்பிங் டிஃபைன் பண்ணுறோம். எஃப்பி எ மேப்பிங் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர்ஸ் டு இன்டீஜர்ஸ் டிஃபைன்டு பை, எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு n minus 1/2 if n is a odd number equal to minus n/2 if n is a even natural number. ஓகேவா? nலேருந்து இசட்டுக்கு ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ணுறோம். எப்படின்னா, ஆட் நம்பராக இருந்தால் n minus 1/2, ஈவன் நம்பராக இருந்தால் minus n/2. ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு டொமைன் வந்து n தானே, 1 2 3 4 5 எடுத்துக்கோங்க. கோடொமைன் வந்து z. இதில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கும்? 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 தானே இருக்கும். நான் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். -1 +1 -2 +2. இப்போ 1ஓட இமேஜ் வேணும்னா 1 வந்து ஆட் நம்பர் தானே, இங்கே போங்க. 1 - 1 0. ஸோ 1 கோஸ் டு 0. அடுத்தது 2. 2ஓட இமேஜ் வேணும்னா 2 வந்து ஈவன் நம்பர் தானே, இங்கே போகணும். 2/2 இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ -1 2 கோஸ் டு -1. அடுத்து 3ஓட இமேஜ் odd number. So 3 minus 1 is 2. 2/2 1. So 3 goes to 1. அதே போல் 4 goes to -2 etc. So இப்போ பார்த்தீங்கன்னா பைஜெக்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு இல்லையா? therefore z is countable. ஓகேவா? ஸோ இது இந்த மேப்பிங். இப்போ இது வந்து பைஜெக்ஷன் தான் அப்படின்றத எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, இங்கே நான் ப்ரூவ் பண்ணேன். பட் தியரட்டிக்கலாக எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ n1 n2ன்னு சொல்லி ரெண்டு இன்டீஜர்ஸ் n கேபிட்டல் n எடுத்துட்டிங்கன்னா, f of n1 equal to, சப்போஸ் இதோட இமேஜ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு எடுத்துப்போம். அப்போ என்ன ஆகும்? திஸ் இஸ் ட்ரூ if and only if 1/2 n1 minus 1 is equal to 1/2 n2 minus 1. சப்போஸ் n1 n2 ரெண்டுமே ஆடாக இருக்குன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும்? n1 minus 1 is equal to n2 minus 1 implies n1 equal to n2. therefore ரெண்டு இமேஜ் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த 2 நம்பர்ஸும் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். therefore f is a bijection. ஸோ பைஜெக்ஷன்னா அப்போ என்ன ஆகிடுது உங்களுக்கு? இந்த செட்டு z இருக்கு இல்லையா? z is countable. நெக்ஸ்ட் ஒரு சின்ன தியரம் ஒன்று. எவ்ரி சப்செட் ஆஃப் அ கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அதாவது ஒரு செட்டு கவுண்டபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த நீங்கள் சப்செட் எடுத்தீங்கனாலும் அது என்னவாக இருக்கும்? கவுண்டபிள். ஸோ இப்போ ஒரு கவுண்டபிள் செட் எடுத்துப்போம். லெட் ஏ பி எ கவுண்டபிள் செட் அண்ட் பி பி எ சப்செட் ஆஃப் ஏ. இப்போ பி ஃபைனைட்டாக இருந்தால் பி கவுண்டபிள் தான் கண்டிப்பாக. சப்போஸ் பி இன்ஃபைனைட்டாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து கவுண்டபிள் தானே. அப்போ ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் A1 A2 A3 அரேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ நான் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இப்போ பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் இதில் ஏதாவது ஒரு கலெக்ஷன் தானே பியில் இருக்கும் இல்லையா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, பியில் இருக்கிற எலமெண்ட்டை, ஓகேவா, பியில் இருக்கிற எலமெண்ட்டில் எது ஸ்மாலஸ்ட் இண்டெக்ஸ், அதாவது இப்போ மேபி பியில் வந்து A10 A25 அந்த மாதிரி இருக்கனால அந்த ஸ்மாலஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கும் இல்லையா? A10 தானே, அந்த 10 அதை வந்து N1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். N1 be the smallest index for which A_N1 belongs to B. ஓகேவா? அடுத்தது அதை ஃபஸ்ட் எலமெண்ட் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா பைஜெக்ஷன் கொண்டு வரணும் இல்லையா? இது கவுண்டபிள்னு சொல்லணும்னா நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து பிக்கு நான் ஒரு பைஜெக்ஷன் கொண்டுட்டு வரணும். அப்போ இங்கே எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, பியில் இருக்கிற எலமெண்ட்ஸோட இண்டெக்ஸை அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறேன். ஓகேவா? n1 வந்து ஸ்மாலஸ்ட் இண்டெக்ஸ் ஃபார் விச் A_N1 பிலாங்ஸ் டு பி. அடுத்தது n2 வந்து நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் இண்டெக்ஸ் ஃபார் விச் A_N2 பிலாங்ஸ் டு பி. இந்த மாதிரி எடுத்துகிட்டு பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறோம்? A_N1 A_N2 எக்ஸெட்ரா A_N3. இப்போ நம்ம ஒரு பைஜெக்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். FB மேப்பிங் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர்ஸ் டு பி டிஃபைன்டு பை f of k equal to ANK. Obviously this is a bijection. Therefore B is a countable set. So every subset of a countable set is ஒரு countable set எடுத்துட்டிங்கன்னா அது உள்ள நீங்கள் எந்த சப்செட் எடுத்தீங்கனாலும் அது ஆப்வியஸாக என்னவாக இருக்கும்? கவுண்டபிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட கவுண்டர் பார்ட் பார்க்கலாம். எவ்ரி சூப்பர் செட் ஆஃப் அ அன்கவுண்டபிள் செட் இஸ் அன்கவுண்டபிள். இப்போ ஒரு அன்கவுண்டபிள் செட் கொடுத்துட்டாங்க, அதோட சூப்பர் செட் என்னவாக இருக்கும்? அதுவும் கண்டிப்பாக அன்கவுண்டபிளாக தான் இருக்கும் இல்லையா? லெட் பி பி அன் அன்கவுண்டபிள் செட் அண்ட் ஏ பி இட் சூப்பர் செட். அதாவது இதுதான் வந்து பி. இந்த பி வந்து அன்கவுண்டபிள்ன்றது எனக்கு தெரியும்.
பின்றது அன்கவுண்டபிள். இந்த பியோட சூப்பர் செட் ஒன்று இருக்கும் இல்லையா ஏ, வாட் கேன் யூ சே அபவுட் ஏன்னு சொன்னாங்கன்னா இந்த ஏவும் அன்கவுண்டபிள் தான். ஏன்னா உள்ளே இருக்கிற செட்டே அன்கவுண்டபிளாக இருக்குது. அப்போ அதை கவர் பண்ணியிருக்கிற செட்டு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அன்கவுண்டபிள் தான், நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா. ஸோ எப்படி தியரட்டிக்கலாக சொல்கிறது அப்படின்னா பி அன்கவுண்டபிள்னு எடுத்துக்கோங்க, பி கண்டெய்ன்ட் இன் ஏ. இப்போ சப்போஸ் ஏ கவுண்டபிளாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, போன தியரமில் தானே படித்தோம், ஒரு செட்டு கவுண்டபிளாக இருந்தால் அதோட எல்லா சப்செட்ஸுமே என்னது கவுண்டபிள் தான். அப்போ ஏ கவுண்டபிளாக இருந்தால் ஆப்வியஸ்லி பியும் என்னவா வரணும்? கவுண்டபிள். ஆனால் பி கவுண்டபிள் இல்லை இல்லையா, பி என்னென்ன அசம்ஷன் எடுத்திருக்கோம்? அன்கவுண்டபிள். ஓகேவா? ஸோ கான்ட்ராடிக்ஷன். தேர்ஃபோர் ஏ மஸ்ட் பி கவுண்டபிள். ஓகே, சாரி, ஏ மஸ்ட் பி uncountable. Okay, so that is every superset of an uncountable set is uncountable. Next, countable union of countable sets is countable. Okay ba, countable union na enna adha modala paapom. Ipo union le rendu vidhamana union irukku, arbitrary union onnonu countable union. Nama lower classes la ella padichadhu ellame countable union da. Eppovume potona union I equal to 1 to n ai appdin poduvom illaya. Idhukku enna arthamnaka a1 union a2 யூனியன் எக்ஸெட்ரா யூனியன் ஏஎன் இதான் அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் கவுண்டபிள் யூனியன். ஓகேவா? 1 2 3 4ன்னு போட்டுட்டு போகிறோம்ல, இதுக்கு பேர் கவுண்டபிள் யூனியன். இன்னொரு யூனியன் இருக்குது, அதுக்கு பேர் என்னென்னா யூனியன் ஆல்ஃபா வேரிஸ் ஏ ஆல்ஃபா. இதுக்கு பேர் தான் என்னென்னா ஆர்பிட்ரரி யூனியன் பேர். இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ் இஸ் கவுண்டபிள். அதாவது இப்போ A1 A2 எக்ஸெட்ரா ஏஎன் இதெல்லாமே கவுண்டபிளாக இருந்ததுன்னா இப்போ இங்கே வந்து ஃபைனைட், இது வந்து ஃபைனைட் யூனியன். இது பேர் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இது பேர் ஃபைனைட் யூனியன். இதே இந்த n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்னது? கவுண்டபிள் யூனியன். ரைட்டா? ஸோ இப்போ A1 A2 எக்ஸெட்ரா இதெல்லாம் கவுண்டபிள் செட்ஸாக இருந்ததுன்னா கவுண்டபிள் யூனியன் AN இஸ் ஆல்சோ கவுண்டபிள். ஸோ இதை ப்ரூஃப் பார்ப்போம். இப்போ A1 A2 எல்லாம் கவுண்டபிள்னு எடுத்திருக்கோம் இல்லையா, அப்போ A1ஓட எலமெண்ட்ஸ் எல்லாம் இது ஃபஸ்ட் எலமெண்ட் செகண்ட் எலமெண்ட்னு அரேஞ்ச் பண்ணலாம் இல்லையா. ஸோ நான் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். A1ஓட எலமெண்ட்ஸ் என்னென்னா A11 A12 A13 எக்ஸெட்ரா. A2ஓட எலமெண்ட்ஸ் A21 A22 A23 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ANஓட எலமெண்ட்ஸ் என்னது? AN1 இது வந்து பாசிபிள். ஏன் பாசிபிள்னா இண்டிவிஜுவலாக ஒரு செட்டும் கவுண்டபிள். அதனால் இது இந்த இண்டிவிஜுவலாக இந்த ஒரு செட்டும் என்னோட பைஜெக்டிவ் மேப்பிங்கில் இருக்கும். அப்போ இதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட், இதுதான் செகண்ட் எலமெண்ட்டுன்னு என்னால் அரேஞ்ச் பண்ணி எழுத முடியும். முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நான் இதோட யூனியன் எடுக்க போகிறேன். இதோட யூனியன் எடுத்தேன்னா இந்த மொத்த எலமெண்ட்ஸும் இருக்கும் இல்லையா, அப்போது அந்த மொத்த எலமெண்ட்ஸும் எடுக்கும்போது அதை ஒரு ஆர்டராக என்னால் எழுத முடிஞ்சதுன்னா அவ்வளோதான், ப்ரூஃப் ஓவர். ஓகேவா? யூனியன் வரும்போது உங்களுக்கு இந்த மொத்த எலமெண்ட்ஸும் வருமா, அதை வந்து உங்களால் ஒரு ஆர்டராக எழுத முடிஞ்சதுன்னா ப்ரூஃப் இஸ் ஓவர், தட் இஸ் ஆல்சோ கவுண்டபிள்னு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்போ இதை ஒரு ஆர்டராக எழுதணும் அப்படின்னா அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஹைட்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் டிஃபைன் பண்ணுறோம். ஹைட்டுன்னு டிஃபைன் என்னென்னா இந்த ஐஜே இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இண்டெக்ஸை ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து ஹைட் ஆஃப் ஏஐஜே. ரைட்டா? இப்போ A11ஓட ஹைட் என்னவாக இருக்கும்? 2. அடுத்தது A12வும் A21 இந்த ரெண்டு எலமெண்ட்ஸோட ஹைட் என்ன? 3. அடுத்தது A13 A22 A31 இந்த 3 எலமெண்ட்ஸோட ஹைட் எவ்வளோ? 4 அண்ட் ஸோ ஆன். ஸோ ஹைட்டு 2ல் ஒரு எலமெண்ட், ஹைட்டு 3ல் 2 எலமெண்ட்ஸ், ஹைட்டு 4ல் 3 எலமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ ஹைட் எம்மில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? M-1 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் அந்த யூனியனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எப்படி எழுதிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஹைட் 2ல் ஒரு எலமெண்ட் தானே, அதை எழுதிக்கோங்க. அடுத்தது ஹைட் 2ல் ஒரு எலமெண்ட், அதை எழுதியாச்சு. அடுத்து ஹைட் 3ல் 2 எலமெண்ட் இருக்குது, அந்த 2 எலமெண்ட் எழுதுங்க. அடுத்தது ஹைட் 4ல் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த 3 எலமெண்ட்ஸ் எழுதுங்க. இப்போது ஆர்டர் பண்ணியாச்சா? ஸோ கவுண்டபிள் ஆகிடுச்சா? தேர்ஃபோர் கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ் இஸ் கவுண்டபிள். நெக்ஸ்ட் தியரம், த செட் n cross n இஸ் கவுண்டபிள். n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அப்போ n cross என்னன்னா ஆர்டர்ட் பேர்ஸாக இருக்கும் இல்லையா, அது வந்து கவுண்டபிள்னு சொல்லணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஏஎன்னு ஒரு செட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏஎன் வந்து சப்செட் ஆஃப் n cross n. எப்படி இருக்குன்னா ஏஎனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர்ட் பேர்ஸ் n,1 n,2 n,3 எக்ஸெட்ரா. இப்போது n-லேருந்து ஏஎனுக்கு ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ணுறேன். எப்படின்னா f of k ஈக்குவல் டு n,k. கண்டிப்பாக இது ஒரு பைஜெக்ஷன் தான் இல்லையா. அப்போது என்ன மீனிங்? ஏஎன் இஸ் கவுண்டபிள். ஓகேவா? ஸோ இந்த ஏஎன் கவுண்டபிள். ஏஎன் வந்து n cross n-ஓட ஒரு சப்செட்டு தான் இல்லையா. ஸோ இதே போல் நான் வந்து A1 A2 A3 எக்ஸெட்ரா ஏ நிறைய எழுதலாமா? அதோட டோட்டல் யூனியன் கவுண்டபிள் யூனியன் எடுத்தேன்னா அதுதான் என்னவாக இருக்க போகுது? n cross n இருக்க போகுது. ஸோ n cross n இஸ் ஈக்குவல் டு கவுண்டபிள் யூனியன் ஆஃப் திஸ் ஏஎன். ஸோ இப்போ தான் ப்ரீவியஸ் தியரமில் என்ன படித்தோம்? கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ் இஸ் கவுண்டபிள் படித்தோமா? தேர்ஃபோர் n cross n இஸ் ஆல்சோ கவுண்டபிள். நெக்ஸ்ட்டு, the set of all positive rational numbers is countable. So rational numbers நமக்கு என்னன்னு தெரியும்? P by Q ஃபார்மில் இருக்கிறதா அது rational numbers.
அதில் இருக்கிற பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதை கவுண்டபிள்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது ஏன்னு ஒரு செட்டு டிஃபைன் பண்ணிக்கிறோம். ப்ரூஃப் பாருங்கள். ஏன்றது ஆர்டர்ட் பேர் P, Q வேர் P, Q belong to n cross n and PQ are relatively prime. ஏன் ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு எடுத்துக்கிறோன்னா அதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். சப்போஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்ததுன்னா நீங்கள் P/Q போடும்போது நீங்கள் காமன் ஃபேக்டர்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? அப்போ அது அங்கே வந்து உங்களுக்கு சேம் டிஸ்டிங் நம்பர்ஸ் உங்களுக்கு வராது, நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும். அதாவது இப்போ 2/4 4/8 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் இதெல்லாம். ஸோ டிஸ்டிங்க் நம்பர்ஸ் உங்களுக்கு வராது. ஸோ அப்போ டிஸ்டிங்க் நம்பர்ஸ் வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ரிலேட்டிவ்லி ப்ரைம் நம்பர்ஸாக தான் எடுத்துக்கணும். ஸோ A denotes the set of all ordered pairs PQ with PQ are relatively prime numbers. அப்போ இது என்ன டினோட் பண்ணுன்னா, இது வந்து Q இருக்கு இல்லையா? Qக்கு ஒரு பைஜெக்ஷன் நம்ம கொண்டுட்டு வரலாம். பாசிட்டிவ் தட் இஸ் Qன்றது பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நம்ம ஒரு பைஜெக்ஷன் கொண்டுட்டு வரலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு செட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக A is a subset of n cross n and Aவும் கவுண்டபிள். ஏன்னா n cross n கவுண்டபிளா? எவ்ரி சப்செட் ஆஃப் n cross n will be கவுண்டபிளா? ஸோ A கவுண்டபிள். இப்போ Q ப்ளஸ் வந்து என்னது? செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ். Q ப்ளஸில் எப்படி இருக்கும் எலிமெண்ட்ஸ் எல்லாம்? P/Qன்ற ஃபார்மில் இருக்கும். with Q is not equal to 0 and PQ are relatively prime. இப்போ இது ரெண்டும் பைஜெக்ஷனில் இருக்கா? எப்படி பைஜெக்ஷன்? f of P, Q equal to P/Q. ஓகேவா? ஸோ ஏவும் Q ப்ளஸும் பைஜெக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த செட்டு கவுண்டபிளாக இருந்தால் Q ப்ளஸும் என்னவா இருக்கும்? கவுண்டபிள். தேர்ஃபோர் Q ப்ளஸ் இஸ் கவுண்டபிள். இப்போ இதுக்கு ஒரு கராலரியாக என்ன சொல்லலாம்னா, நெகட்டிவ் ரேஷனல் நம்பர் செட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் ஆல்சோ கவுண்டபிள். ஏன்னா பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்லேருந்து நெகட்டிவ் ரேஷனல் நம்பருக்கு ஒரு பைஜெக்ஷன் டிஃபைன் பண்ணலாம். எப்படின்னா f of Q equal to -Q. அவ்வளோதான். ஸோ அப்போ கவுண்டபிலிட்டி வந்துடும். ஸோ பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸும் கவுண்டபிள், நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸும் கவுண்டபிள். ஸோ அப்போ வாட் அபவுட் த செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ்? Q equal to Q plus union 0 union Q minus. Countable union of countable sets வந்துடுச்சா? Therefore the set of all rational numbers is also countable. அடுத்தது the set of all rational numbers in closed interval 0,1 is countable. Anyway Qவே கவுண்டபிள்னு சொல்லியாச்சு. அந்த Qவில் இருக்கிற எந்த சப்செட் நீங்கள் சொன்னாலும் கவுண்டபிள் தான். இங்கே என்ன சொல்கிறோம்? 0,1 இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்கு இல்லையா? ரியல் லைனில் இருக்கக்கூடிய க்ளோஸ்ட் இன்டர்வல் 0 இது 1. இந்த இன்டர்வலில் இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர்ஸை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுக்கிறீங்க. ஃபுல் ரேஷனல் நம்பர்ஸே கவுண்டபிள் சொல்லியாச்சு. இந்த பர்டிகுலர் இன்டர்வலில் இருக்கிற ரேஷனல் நம்பர்ஸ்ன்றப்போ அப்போது எகெயின் தே வில் பி வாட்? கவுண்டபிள். ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்தது த செட் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 இஸ் அன்கவுண்டபிள். இது வந்து என்னென்னா ரியல் நம்பர்ஸில் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 இஸ் அன்கவுண்டபிள். ஸோ இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ சப்போஸ் 0,1 கவுண்டபிளாக இருந்ததுன்னா அப்போ அந்த எலிமெண்ட்ஸை ஆர்டர் பண்ணி எழுதலாமா? பைஜெக்ஷனில் எழுதலாமா? தேர் எக்ஸிஸ்ட் அ பைஜெக்ஷன் f from n on to 0,1. அப்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் 1ஓட இமேஜ், செகண்ட் எலிமெண்ட் f of 2, f of 3 எக்ஸெட்ரா இப்படி அரேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? இப்போது இது எல்லாமே 0 to 1 இருக்கிறதுனால இந்த எல்லா எலிமெண்ட்ஸுமே டெசிமல் ஃபார்மில் இருக்கும். ஸோ இப்போ f of 1 கேன் பி ரிட்டன் as 0.a11 a12 எக்ஸெட்ரா டெசிமல் ஃபார்மில் எழுதிக்கிறேன். f of 2 வந்து 0.a21 a22 எக்ஸெட்ரா இதே போல் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும் இல்லையா? இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னது? நம்பர்ஸ் ஃப்ரம் 0 to 9. ஓகேவா? ரைட். இப்போ நான் புதுசாக ஒரு நம்பர் ஒன்று bn டிஃபைன் பண்ண போகிறேன். bn வந்து என்னென்னா ஈக்குவல் டு 1 இஃப் ann இஸ் நாட் ஈக்குவல் டு 1, bn ஈக்குவல் டு 2 இஃப் ann ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ a11 1ஆக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், b1 வந்து என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். a11 நாட் ஈக்குவல் டு 1ஆக இருந்தால் b1 2ஆக இருக்கும். ரைட். ஸோ இப்போ பி நம்பர் எல்லாமே எதிர் பி வந்து 1ஆக இருக்கும் இல்லை 2ஆக இருக்கும், அவ்வளோதான். இப்போ ஒய்ன்னு சொல்லி ஒரு டெசிமல் நம்பர் டிஃபைன் பண்ணுறேன். எப்படின்னா 0.b1 b2 எக்ஸெட்ரா. இப்போது டெஃபினட்டாக ஒய் வந்து 0. சம்திங்கில் டெசிமல் நம்பரில் இருக்கிறதுனால இட் பிலாங்ஸ் டு த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. ஆனால் ஒய் டிஃபர்ஸ் ஃப்ரம் இப்போது போன ஸ்டெப்பில் என்ன சொல்லியிருந்தோம்னா all the elements in closed interval 0,1 can be written in this form point a11 a12 a13 etc. அதாவது 0,1ல் இருக்கிற எல்லா நம்பர்ஸையுமே இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் எழுதிடலாம். ஆனால் இப்போ இங்கே எழுதியிருக்கிற இந்த நம்பர் இதுவும் 0,1ல் இருக்கக்கூடிய நம்பர் தான். ஆனால் இது f of 1ல் ஃபஸ்ட்டு டெசிமல் பிளேஸில் டிஃபர் ஆகும் இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு டெசிமல் பிளேஸ் 1ஆக இருந்தால் இது 2ஆக இருக்கும், அது நாட் ஈக்குவல் டு 1ஆக இருந்தால் 1ஆக இருக்கும். அடுத்தது f of 2லேருந்து செகண்ட் டெசிமல் பிளேஸில் a22ல் டிஃபர் ஆகும். ஸோ இப்போ இந்த நம்பர் நான் எழுதியிருக்கிற இந்த பாயிண்ட் b1 b2ன்ற நம்பர் வந்து எல்லா நம்பர்ஸ்லேருந்தும் டிஃபர் ஆகும். அப்போ என்ன மீனிங்னா இந்த ஒய்யை வந்து என்னால் அந்த f of சம்திங்னு எழுத முடியல. அப்போ f of சம்திங்னு எழுத முடியலன்னா என்ன மீனிங்? y doesn't belong to this set. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா அந்த பைஜெக்ஷன் அங்கே கிடையாது. பைஜெக்ஷன் இல்லைன்னா இட் இஸ் நாட் அ கவுண்டபிள் செட். தேர்ஃபோர் the closed interval 0,1 is uncountable.
இப்போ அடுத்தது வருவோம். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. R is uncountable. The set of all real numbers is uncountable. ஒரு தியரம் ஒன்று படித்தோம் இல்லையா, ஒரு செட்டு வந்து அன்கவுண்டபிளாக இருந்தால் அதோட சூப்பர் செட் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக அன்கவுண்டபிள் தான். இப்போ 0 1 அன்கவுண்டபிள்னு சொல்லியாச்சு. ரியல் நம்பர்ஸ் வந்து -∞ +∞ வரைக்கும் இருக்குது. இதில் இருக்கிற ஒரு சின்ன யூனிட் இன்டர்வல் 0,1, ஓகேவா, சின்ன யூனிட் இன்டர்வல் நீங்கள் அன்கவுண்டபிள்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த ஹோல் -∞ to +∞ என்னவாக தான் இருக்கணும், கண்டிப்பாக அன்கவுண்டபிள். அடுத்தது the set of all irrational numbers is uncountable. எப்படி irrational uncountable-னா, rational already countable-னு சொல்லிட்டோம். ரியல் நம்பர்ஸ் வந்து யூனியன் ஆஃப் ரேஷனல் அண்ட் irrational தானே. இப்போ இது கவுண்டபிள், லெஃப்ட் சைடில் இது கவுண்டபிள், ரைட் சைடில் இது அன்கவுண்டபிள். அப்போ இதுக்கு irrational சப்போஸ் கவுண்டபிளாக இருந்ததுன்னா ரைட்டும் என்னவாக இருக்கணும், கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ் இஸ் கவுண்டபிள் தானே வரணும். பட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, இது கவுண்டபிள் பட் இது அன்கவுண்டபிள். அப்போ கண்டிப்பாக இந்த irrational என்னவாக இருக்கணும், அன்கவுண்டபிளாக இருந்தால் தான் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும். சரியா. நெக்ஸ்ட் தியரம். Let Pn be the set of all polynomial functions f of degree n defined by relations of the form f of x is equal to a0 x power n, a1 x power n minus 1 plus etc plus an. n is fixed non-negative integer, a0, a1, a2 etc are all integers. இப்போ பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதோட கவுண்டபிலிட்டி ப்ரூவ் பண்ண போகிறோம். பாலினாமியல் ஆஃப் டிகிரி n வித் இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இது வந்து இண்டக்ஷன் டைப்பில் தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு n = 0னா p0னா என்னது, எல்லாமே கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இல்லையா. கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னால் என்னது, எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னாக்க z இன்டீஜர்ஸ் தானே, இன்டீஜர்ஸ் வித்தவுட் 0. ஸோ இன்டீஜர்ஸே கவுண்டபிள்னு சொல்லிட்டோம். அப்போ இதுவும் p0 என்னவாக இருக்கும், கவுண்டபிள். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் pk இஸ் கவுண்டபிள் ஃபார் சம் பாசிட்டிவ் இன்டீஜர் k. இப்போது pk + 1 பாசிட்டிவ் கவுண்டபிள்னு சொல்லணும் இல்லையா. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு sm s - mனு 2 செட்டு டிஃபைன் பண்ணிக்கிறேன். sm அப்படின்றது என்ன அப்படின்னாக்க, எஸ்எம்மில் இருக்கக்கூடிய பாலினாமியல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு pkல இருக்கிற ஒரு பாலினாமியல் ஜின்றது பாலினாமியல் ப்ளஸ் பவர் k + 1 இருக்கிற கோஎஃபிஷியன்ட் ஒன்று m x பவர் k + 1. இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் சேம், x பவர் k + 1. அதாவது இங்கே இருக்கிற எல்லா பாலினாமியல் கூடயும் ஒரு mx பவர் k + 1ன்ற ஒரே ஒரு டேர்ம் ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் s - mன்றது என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஜீன் ஒரு பாலினாமியல் எடுத்துகிட்டு அது கூட -mx பவர் k + 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. கண்டிப்பாக இது ரெண்டும் கவுண்டபுளாக இருக்கும். ஏன்னா pk கவுண்டபுளாக, pkல இருக்கிற எல்லா எலமெண்ட்டு கூடயும் நம்ம ஒரே ஒரு எலமெண்ட்டு தானே ஆட் பண்ணுறோம், அதை ஆட் தானே பண்ணுறோம். அதனால் டெஃபினட்டாக pk கவுண்டபிள்னால sm s - m ரெண்டுமே கவுண்டபிள். அப்போ அதோட யூனியனும் கவுண்டபுளாக இருக்குமா. பட் sm யூனியன் s - mன்றது என்னன்னா, set of all polynomials of degree k + 1. ரைட்டா. ஸோ இங்கே k + 1 தானே. ஸோ pk + 1 இஸ் கவுண்டபிள். ரைட்டா. ஸோ k கவுண்டபிள்னா, ஃபார் k pk இஸ் கவுண்டபிள்னு அசியூம் பண்ணிவிட்டு pk + 1 கவுண்டபிள் சொல்லியாச்சு. therefore by induction hypothesis the set of all polynomials of degree less than or equal to n with integer coefficients is always countable. Next, the set of all polynomial function with integer coefficients is countable. முன்னால தியரம்ல என்ன சொன்னோம்னா, டிகிரி less than or equal to n சொன்னோம். இங்கே வந்து எனி டிகிரி. ஸோ இது வந்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ் இஸ் கவுண்டபிள். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி சொல்லிடலாம். நெக்ஸ்ட், a real number is said to be algebraic if it is the root of some polynomial equation with rational coefficient. algebraic number, transcendental number. இப்போது நம்ம நம்பர்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸை ரேஷ்னல் இர்ரேஷ்னல்னு பிரிக்கிறோமா, அது ஒரு கைண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இது இன்னொரு கைண்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். என்னென்னா algebraic number and transcendental number. algebraicனு எப்போ சொல்கிறோன்னா, ஒரு நம்பர் வந்து ஒரு ஒரு அல்ஜிப்ரைக்னு எப்போ சொல்கிறோன்னா, ஒரு பாலினாமியல் ரேஷ்னல் கோஎஃபிஷியன்ஸ் உள்ள ஒரு பாலினாமியலுக்கு ரூட்டாக இருந்ததுன்னா அது பேர் அல்ஜிப்ரைக். இல்லைன்னா அது வந்து டிரான்சென்டென்டல். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் அப்புறமா போடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த தியரம் பார்த்துருவோம். அல்ஜிப்ரைக் நம்பர்ஸ், த செட் ஆஃப் ஆல் அல்ஜிப்ரைக் நம்பர்ஸ் இஸ் கவுண்டபிள். லெட் qn be the set of all polynomial functions of the form a0 x power n plus a1 x power n minus 1 plus etc. அதாவது nth டிகிரி பாலினாமியல் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ். இது qn கவுண்டபிள் தான், இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ இப்போ qn வந்து, அப்போ qnல இருக்கிற பாலினாமியெல்லாம் fn1 fn2 எக்ஸெட்ரா எழுதிக்கலாம். இப்போ fnkன்றது என்னென்னா, பாலினாமியல் வித் n, பாலினாமியல் ஆஃப் டிகிரி n வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ ank வந்து அதோட ரூட்ஸ் எல்லாம் டினோட் பண்ணுச்சுன்னா ank வந்து கவுண்டபிள். பிகாஸ் இது nth டிகிரி பாலினாமியல்னால ankல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும், k ரூட்ஸ் தான் இருக்கும் இல்லையா. n ரூட்ஸ் தான் இருக்கும். இப்போ an எழுதுனீங்கன்னா கவுண்டபிள் யூனியன் k = 1 to infinity ank, அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரூட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் பாலினாமியல்ஸ் எழுதுனீங்கன்னா அது கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்ஸ். இட் இஸ் ஆல்சோ கவுண்டபிள்.
but that is nothing but algebraic numbers. Therefore, the set of all algebraic numbers is countable. Next, the set of all transcendental numbers is uncountable. இது ஏன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரியல் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா ரியல் நம்பர்ஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து அல்ஜிப்ரைக் நம்பர்ஸ், இன்னொன்று என்னது டிரான்சென்டென்டல். இது ரெண்டோட யூனியன் தான் ஆர். இப்போ இது கவுண்டபிள்னு சொல்லிட்டோம். இது ரெண்டோட யூனியன் எடுத்திங்கன்னா ஆர் கிடைக்க போகுது. பட் ஆர் வந்து அன்கவுண்டபிள். அப்போ கண்டிப்பாக டிரான்சென்டென்டல் என்னவாக இருக்கணும், அன்கவுண்டபிளாக தான் இருக்கணும். அந்த ரேஷ்னல் இராஷ்னலில் பார்த்தோம்னா அதே ஐடியா தான். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட், ஆல் transcendental numbers are irrational numbers but not all irrational numbers are transcendental. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் தான் யூஸ்வலாக தப்பு பண்ணுறது. எல்லா transcendental நம்பருமே irrational தான் இருக்கும். ஆனால் irrational numbers எல்லாம் transcendental கிடையாது. எக்ஸாம்பிள், இப்போ x square minus 2 equal to 0 இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இது ஒரு polynomial equation of degree 2 with rational coefficients. இதோட ரூட் என்னன்னா, தட் இஸ் ரூட் ஜீரோஸ் என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இது வந்து இர்ராஷனல் நம்பர். ஆனால் இது வந்து அல்ஜிப்ரைக் நம்பர். ஏன் இது அல்ஜிப்ரைக் நம்பர்னா, பிகாஸ் இட் இஸ் த ரூட் ஆஃப் எர் பாலினாமியல் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட். புரியுதா? ரூட் 2 வந்து இர்ராஷனல் நம்பர் தான், ஆனால் அது அல்ஜிப்ரைக் நம்பர். ஓகேவா? அதுதான் டிரான்சென்டென்டல் நம்பர்ஸ் எல்லாம் இர்ராஷனல், ஆனால் இர்ராஷனல் நம்பர்ஸ் எல்லாமே டிரான்சென்டென்டல் கிடையாது. எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அன் இர்ராஷனல் நம்பர் பட் நாட் டிரான்சென்டென்டல். வேறு என்னெல்லாம் டிரான்சென்டென்டல் நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இ பவர் ஏ எப்போ டிரான்சென்டென்டலாக இருக்கும்னா, ஏ அல்ஜிப்ரைக்காக இருக்கும்போது இ பவர் ஏ டிரான்சென்டென்டல், பை டிரான்சென்டென்டல், இ பவர் பை இஸ் டிரான்சென்டென்டல். ஓகேவா? நெக்ஸ்ட், 2 பவர் ரூட் 2. இது பார்த்தீங்கன்னாக்க 2 வந்து 2 is an algebraic number, root 2 is also an algebraic number. Okay, so A is algebraic and P is an irrational algebraic. Next, sin A, cos A, tan A, secant A, cot A are all transcendental when A is a algebraic number. A வந்து algebraic இருந்ததுன்னா sin A, cos A அது எல்லாமே என்னவா இருக்கும், tan எல்லாமே என்னவா இருக்கும், டிரான்சென்டென்டல். எக்ஸாம்பிள் வந்து sin pi by 2, cos pi by 2 they are not transcendental. ஏன் டிரான்சென்டென்டல் இல்லைன்னா, இதெல்லாம் டிரான்சென்டென்டல் இல்லையா, sin pi by 2 டிரான்சென்டென்டல், சாரி pi by 2 டிரான்சென்டென்டல், pi by 4 டிரான்சென்டென்டல். அப்போ சைன் எடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஏ அல்ஜிப்ரைக்காக இருந்தால் தான் இது வந்து சைன் ஏ வந்து டிரான்சென்டென்டல். இது வந்து டிரான்சென்டென்டலாக இருக்கிறதுனால இது வந்து நாட் டிரான்சென்டென்டல். அடுத்தது log a to the base b வந்து transcendental when a, b are positive integers, not both powers of the same integer with a not equal to 1. Okay, that's all. Thank you.